இறுதி சுமார் 20 ஆண்டுகள் வரலாற்றில் மதுரை மாவட்டத்தில் நமக்கு அந்த அளவுக்கு பெரிய வெற்றி பெற்றதில்லை. இருக்கிற 10 தொகுதியில், இன்னும் குறிப்பாக 2016 தேர்தலில் 10 தொகுதிகளில் வெறும் 2 தொகுதிகள் தான் வெற்றி பெற்றோம். எனவே இந்த இலக்கை இந்த முறை உறுதியாக அடைவோம் என்று கருதி நீங்கள் எல்லாரும் வேறுபாடை விட்டுவிட்டு ஒற்றுமையாக செயல்பட்டு, ஏனென்றால் எனக்கு அனுபவம், எங்கேயெல்லாம் கழகத்தில் எல்லோரும் ஒற்றுமையோடு செயல்படுகிறோமோ அங்கேயெல்லாம் வெற்றி வாய்ப்பு சிறப்பாக இருக்கிறது என்றுதான் என்னுடைய அனுபவம். அதுதான் மாநில அளவில் உண்மை. பல செயற்குழு, பொதுக்குழு உள்ளிட்ட பல உறுப்பினர்களே, மேற்கு தொகுதியுடைய பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பலர் இங்கே கூறியிருக்கிறார்கள், இந்த அமைப்பு மாற்றம் ஏற்பாடு எதற்காக, எத்தகைய சூழ்நிலையில் நடந்திருக்கு, அண்ணன் மூர்த்தியிடம் கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்பு என்னவென்று. நான் பல இடங்களில் கூறியிருக்கிறேன், ஒரு கட்சியை நடத்துவதற்கு அடிப்படை திராவிட இயக்க தத்துவத்தின் இன்றைக்கு செயல்பாடாக இருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை நடத்துவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர், கழக தலைவர் அவர்கள் பல்வேறு திறமை வாய்ந்த பல்வேறு பொறுப்புகளை வெவ்வேறு நபர்களுக்கு வழங்குவார். சிலருக்கு திரளாக கூட்டம் கூட்டி ஏற்பாடு சிறப்பாக செய்ய திறன் இருக்கும். சிலருக்கு ஊடகத்தில் சிறப்பாக பேச திறமை இருக்கும். சிலருக்கு சிறப்பாக நிர்வாகம் செய்ய திறமை இருக்கும். சிலர் விளம்பரத்தில் சிறப்பாக இருப்பார்கள். ஆனால் ஒரு அரசியல் கட்சிக்கு, ஒரு தத்துவ இயக்கத்துக்கு இருக்கிறதுலேயே முக்கிய இலக்கும் அதை செயல்படுத்தும் திறமையும் தேர்தலில் வெற்றி பெறுகிறது. ஏனென்றால் தேர்தலில் வெற்றி பெறாவிட்டால் ஆட்சியை அமைக்க முடியாது. ஆட்சியை அமைக்காவிட்டால் நம் கொள்கையின் அடிப்படையில் எந்த நிதி ஒதுக்கி, திட்டம், சட்டம் உருவாக்கி சமுதாயத்தின் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. அந்த அடிப்படையில் பார்த்தால் இறுதி சுமார் 20 ஆண்டுகள் வரலாற்றில் மதுரை மாவட்டத்தில் நமக்கு அந்த அளவுக்கு பெரிய வெற்றி பெற்றதில்லை. இருக்கிற 10 தொகுதியில், இன்னும் குறிப்பாக 2016 தேர்தலில் 10 தொகுதிகளில் வெறும் 2 தொகுதிகள் தான் வெற்றி பெற்றோம். 2021 தேர்தலில் 10இல் 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றோம். மாநில சராசரியை பார்த்தால் இது குறைவாக தான் இருக்கிறது. அதேபோல் உள்ளாட்சி தேர்தல் நடந்தபோது பல தொகுதிகளில் 100% வெற்றி பெற்ற சூழ்நிலையில் மேற்கு தொகுதியில் சுமார் 28-30% மாமன்ற உறுப்பினர் பொறுப்புகளில் வெற்றி பெறவில்லை. எனவே இந்த கூட்டம் சிறப்பாக அமைந்திருக்கு, நல்ல ஆரம்பம் என்று நான் கூறினாலும், 3 முறை தொடர்ந்து இந்த தொகுதியில் மாற்றுக் கட்சி வெற்றி பெற்றிருக்கிற சூழ்நிலையில் நம்மளுக்கெல்லாம் உழைப்புக்கு இது ஒரு ஆரம்பமாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறேன். எந்த தொகுதியிலும் தொடர்ந்து 3-4 முறை தோல்வி அடைந்த பிறகு மாற்றத்தை உருவாக்குவது கூடுதல் கடினமாக இருக்கும். எனினும் அண்ணன் மூர்த்தி அவர்கள் பல திறமை வாய்ந்தவர், பல கையில் நிறைய வைத்திருக்கிறவர். எனவே இந்த
இலக்கை இந்த முறை உறுதியாக அடைவோம் என்று கருதி நீங்கள் எல்லாரும் வேறுபாடை விட்டுவிட்டு ஒற்றுமையாக செயல்பட்டு, ஏனென்றால் எனக்கு அனுபவம், எங்கேயெல்லாம் கழகத்தில் எல்லோரும் ஒற்றுமையோடு செயல்படுகிறோமோ அங்கேயெல்லாம் வெற்றி வாய்ப்பு சிறப்பாக இருக்கிறது என்றுதான் என்னுடைய அனுபவம். அதுதான் மாநில அளவில் உண்மை. பல ஆண்டுகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப அணியை திட்டம் வகுத்து உருவாக்கி நடத்தினவன் நான். எனவே எனக்கு 234 தொகுதி தகவலும் ஓரளவுக்கு இன்னும் மனதில் இருக்கிறது. இந்த தொகுதியில் வெற்றி பெறுவது கடினமான பணியை தவிர ஆச்சரியத்தக்க அளவுக்கெல்லாம் பணி இல்லை. இந்த நிர்வாக சீர்திருத்தமும் மாற்றி அமைப்பும் நல்ல வகையில் விளைவு கிடைக்கும் என்று நம்பி விரும்பி உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.